வணக்கம் டிஎன்பிஎஸ்சி மற்றும் டெட் தேர்வர்களே. இன்றைக்கி நம்ம கேஆர் டிஎன்பிஎஸ்சியில் வகுப்பு 8 தமிழ் இலக்கணம் பார்ட் 2 வீடியோ பார்க்க போகிறோம். இன்றைக்கி வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, இயல் 4 இருக்கிற எச்சம் அண்ட் பெயரெச்சம், இயல் 5 இருக்கிற வினையால் அமையும் தொடர்கள், இதை தான் பார்க்க போகிறோம். இது தவிர்த்து எக்ஸ்ட்ரா நிறையா கிராமர் சென்டென்ஸ்லாம் பார்க்க போகிறோம். பார்க்கலாம். இப்போ வீடியோக்குள்ளே போகலாம். எச்சம். எச்சம் என்றால் என்ன? பொருள்: முற்று பெறாமல் எஞ்சி நிற்கும் சொல். அதாவது ஒரு வாக்கியத்தில் சரிங்களா, அந்த சொல் வந்து எப்படி இருக்குன்னா, ஃபினிஷ்ட் ஆகாமல், கம்ப்ளீட்டட் ஆகாமல் நிற்கும். அதனால தான் அதுக்கு பேர் எச்சம். சரிங்களா. எக்ஸாம்பிள் பாருங்கள். படித்த, படித்து, இது ஏதாவது பொருள் தெரியுதா? இல்லை. இதுக்கப்புறமும் என்ன செய்யுது? வாக்கியம் இருக்குது. அந்த வேர்டு இருந்தால் தான் என்ன செய்ய முடியும்? இந்த வேர்டு வந்து முழுமை பெறும். அப்போ முழுமை பெறாமல் இருக்கிறதுக்கு பேர் தான் எச்சம். அப்போ படித்த, படித்து, அதுக்கப்புறமும் ஒரு வேர்டு வரணும். சரி, இது அப்போ என்ன வார்த்தை? எச்சம். படித்தான், இது என்பது எந்த வகை? வினை முற்று. இந்த சென்டென்ஸ் முடிஞ்சிருச்சு. அந்த வார்த்தை பாருங்கள், படித்தான் மீனிங் தருது. சரியா, முற்று பெற்றுச்சு. அப்போ இது என்னது? வினை முற்று. எச்சம் எத்தனை வகைப்படும்? 2 வகைப்படும். என்னென்ன வகை? பெயரெச்சம், வினை எச்சம். எச்சத்தின் வகைகள் பெயரெச்சம், வினை எச்சம். இங்கே பாருங்கள், 2 வேர்டு சொன்னீங்களா? படித்த, படித்து. அப்போ படித்த அதுக்கப்புறம் வர்ற ஒரு பெயர் சொல் வரும்போது அது பெயரெச்சம். படித்து அதுக்கப்புறம் ஒரு ஆக்ஷன் வேர்டு வரும், செயல், வினை வரும். அப்போ அது வந்து என்னது? வினை எச்சம். நெக்ஸ்ட்டு, பெயரெச்சம் என்றால் என்ன? பெயரை கொண்டு முடியும் எச்சம் பெயரெச்சம். படித்த மாணவன், படித்த மாணவி, படித்த பெண். அப்போ அந்த படித்த அப்படிங்கிற வேர்டு கூட என்ன செய்யணும்? ஒரு பெயர் வரும். பெயர் வந்துச்சுன்னா அது என்னது? பெயரெச்சம். பெயரெச்சம் எந்த காலங்களெல்லாம் வரும்? 3 காலங்களிலும் வரும். நிகழ்காலம், இறந்த காலம், எதிர்காலம். இந்த 3 காலங்களிலுமே பெயரெச்சம் வரும். அதுக்கு எடுத்துக்காட்டு பாருங்க. பாடிய பாடல் இறந்த கால பெயரெச்சம். பாடுகின்ற பாடல் நிகழ்கால பெயரெச்சம். பாடும் பாடல் எதிர்கால பெயரெச்சம். அப்போ 3 காலங்களிலுமே என்ன வரும்? பெயரெச்சம் வரும். நெக்ஸ்ட் பாருங்க. பெயரெச்சம் எத்தனை வகைப்படும்? தெரிநிலை பெயரெச்சம், குறிப்பு பெயரெச்சம். எச்சம் பார்த்தோம். எச்சத்தின் வகைகள் பெயரெச்சம், வினை எச்சம். இப்போ இந்த பெயரெச்சத்தில் 2 வகை இருக்குது. தெரிநிலை பெயரெச்சம், குறிப்பு பெயரெச்சம். அது என்ன தெரிநிலை பெயரெச்சம்? செயலையும் காலத்தையும் வெளிப்படையாக காட்டும் பெயரெச்சம் தெரிநிலை பெயரெச்சம். பாருங்கள், எக்ஸாம்பிள் பாருங்கள். எழுதிய கடிதம். அவங்க என்ன எழுதுனாங்க? கடிதம் எழுதுனாங்க. கடிதத்தை என்ன செஞ்சாங்க? எழுதுனாங்க. அப்போ அதில் செயலும் காட்டுது, அது காலம் காட்டுதா? ஏற்கனவே எழுதி முடிச்சுட்டாங்க. அப்போ அது என்னது? இறந்த காலம். அப்போ காலத்தையும் வெளிப்படையாக காட்டுது. அப்போ எழுதிய கடிதம் இறந்த காலம் காட்டுது, அது எழுதுதல்ங்கிற ஒரு செயலையும் காட்டுது. அப்போ இது என்னது? தெரிநிலை பெயரெச்சம். தெரிநிலை பெயரெச்சத்தில் எப்படி வரும்? செயலையும் காலத்தையும் வெளிப்படையாக காட்டும் பெயரெச்சம் தெரிநிலை பெயரெச்சம். தெரிநிலை பெயரெச்சம் எவற்றை வெளிப்படையாக காட்டும்? செயல் மற்றும் காலம். நெக்ஸ்ட் பாருங்க. குறிப்பு பெயரெச்சம் செயலையோ காலத்தையோ காட்டாமல் பண்பை மட்டும் குறிப்பாக காட்டும் பெயரெச்சம் குறிப்பு பெயரெச்சம். இதில் சிறிய கடிதம் கொடுத்துருக்காங்க. இது சிறிய கடிதம் எழுதிய கடிதமா எழுதாத கடிதமா? அது என்னது? எப்போ எழுதுனது, எப்போ எழுத போகிறதா? எதுவும் காலத்தையும் காட்டலை, அந்த செயலையும் காட்டலை. சிறிய கடிதம். அந்த கடிதத்தோட அளவை பற்றி கொடுத்துருக்காங்க, அந்த பண்பை பற்றி மட்டும் கொடுத்துருக்காங்க. அப்போ பண்பை மட்டும் குறிப்பாக காட்டும் பெயரெச்சம் குறிப்பு பெயரெச்சம். குறிப்பு பெயரெச்சம் எதை மட்டும் காட்டும்? பண்பை மட்டும் காட்டும். குறிப்பு பெயரெச்சம் செயலையும் காலத்தையும் வெளிப்படையாக காட்டுமா? இல்லை. சரிங்களா. தெரிநிலை பெயரெச்சம் தான் செயலையும் காலத்தையும் வெளிப்படையாக காட்டும். குறிப்பு பெயரெச்சம் பண்பை மட்டும் குறிப்பாக காட்டும். நெக்ஸ்ட் பாருங்க. எச்சம் பொருள்: முற்று பெறாமல் எஞ்சி நிற்கும் சொல். இது வந்து என்ன செய்யறாங்க? ஏற்கனவே கொடுத்ததை உங்களுக்கு ரீகால் பண்ணுறதுக்காக. எச்சத்தின் வகைகள் பெயரெச்சம், வினை எச்சம். பெயரெச்சம்னா என்னது? பெயரை கொண்டு முடியும் எச்சம். பெயரெச்சம் வரும் காலங்கள் என்னது? இறந்த காலம், நிகழ்காலம், எதிர்காலம். தெரிநிலை பெயரெச்சத்தில் எது வெளிப்படையாக தெரியும்? செயல், காலம். குறிப்பு பெயரெச்சத்தில் எது மட்டும் காட்டும்?
பண்பை மட்டும் காட்டும். எடுத்துக்காட்டு பாருங்க, பாடிய பாடல் இறந்த கால பெயரெச்சம், பாடுகின்ற பாடல் நிகழ்கால பெயரெச்சம், பாடும் பாடல் எதிர்கால பெயரெச்சம். நெக்ஸ்ட் பாருங்க, வினை எச்சம். அப்போ எச்சத்தின் 2 வகைகளில் ஒரு வகை பார்த்துட்டோம். எச்சத்தில் பெயரெச்சம் பார்த்துட்டோம், பெயரெச்சத்தில் 2 வகையும் பார்த்துட்டோம். இப்போ வினை எச்சம் பாருங்க, வினை முற்றை கொண்டு முடியும் எச்சம் வினை எச்சம். படித்து முடித்தான், இதில் எச்சம் எது? படித்து. அப்போ அதுக்கு பின்னாடி என்ன வருது? ஒரு செயல் வருது. அது முற்று, வினை முற்றாத்தான் வருது. அங்கேயே எச்சமான முடித்தான், அந்த செயல் முடிஞ்சிருச்சு. அப்போ வினை முற்றை கொண்டு முடியும் எச்சம் வினை எச்சம். வினை எச்சம் எத்தனை வகைப்படும்? தெரிநிலை வினையெச்சம், குறிப்பு வினையெச்சம், முற்றெச்சம். சரியா? 3 வகை இருக்குது. சரியா? தெரிநிலை வினையெச்சம், குறிப்பு வினையெச்சம், முற்றெச்சம். பார்க்கலாம். நெக்ஸ்ட்டு, தெரிநிலை வினையெச்சம். செயலையும் காலத்தையும் வெளிப்படையாக காட்டும் வினையெச்சம் தெரிநிலை வினையெச்சம். எழுதி வந்தான், எழுதவும் செஞ்சுருக்கான். அது எப்போ எழுதினான்? ஏற்கனவே முடிந்து போன இறந்த காலத்தை காட்டுது. சரிங்களா? எழுதி வந்தான், அப்போ இறந்த காலத்தை காட்டுது. அப்போ செயலையும் காலத்தையும் வெளிப்படையாக காட்டுவதால் இது என்னது? தெரிநிலை வினையெச்சம். தெரிநிலை வினையெச்சம் எவற்றை வெளிப்படையாக காட்டும்? செயல் மற்றும் காலம். அப்போ குறிப்பு வினையெச்சம்னா என்ன? காலத்தை வெளிப்படையாக காட்டாமல் பண்பை மட்டும் உணர்த்தும் வினையெச்சம் குறிப்பு வினையெச்சம். சேம் குறிப்பு பெயரெச்சம் மாதிரி தான், பண்பை மட்டும் உணர்த்துவது குறிப்பு வினையெச்சம், குறிப்பு பெயரெச்சம். 2க்குமே பண்பை மட்டும்தான் உணர்த்தும். மெல்ல வந்தான், இதில் மெல்ல அப்படிங்கிறது ஒரு பண்பு, மெதுவாக வந்தது அப்படிங்கிற ஒரு என்ன செய்கிறாங்க? குணத்தை மட்டும் காட்டுது. அப்போ அது என்னது? குறிப்பு வினையெச்சம். மெல்ல என்பது எந்த வகை வினையெச்சம்? குறிப்பு வினையெச்சம். குறிப்பு வினையெச்சம் எதை மட்டும் உணர்த்தும்? பண்பை மட்டும் உணர்த்தும். குறிப்பு வினையெச்சம் காலத்தை வெளிப்படையாக காட்டுமா? இல்லை. அப்போ நம்ம என்ன பார்த்துருக்கோம்? பெயரெச்சம், வினையெச்சம் பார்த்துருக்கோம், அதனுடைய வகைகளும் பார்த்துருக்கோம். இந்த 3வது ஒரு வகை இருக்குது பாருங்க, முற்றெச்சம். ஒரு வினைமுற்று எச்ச பொருள் தந்து மற்றொரு வினைமுற்றை கொண்டு முடிவது முற்றெச்சம். அதாவது ஏற்கனவே ஒரு இது முடிஞ்சிருச்சு, ஒரு செயல் நடந்துருச்சு, அதுக்கப்புறம் இன்னொரு செயலை கொண்டு வந்து கொடுக்குறாங்க பாருங்க. வள்ளி படித்தனள் மகிழ்ந்தாள். வள்ளி படித்தனள், இந்த படித்தாள்னு கொடுக்கல, படித்துன்னு கொடுக்கல, படித்தனள். அங்கேயும் என்ன செஞ்சாங்க? ஒரு வினை முடிஞ்சிருச்சு, அதுக்கப்புறம் ஒரு வினைமுற்று கொடுத்துருக்காங்க, ஒரு மகிழ்ந்தாள். அப்போ 2 வினைமுற்று வருது. சரிங்களா? ஒரு வினைமுற்றை என்ன செஞ்சாங்க? எச்ச பொருளாக மாற்றி இன்னொரு வினைமுற்றையும் கொண்டு வந்திருக்காங்க. இதுக்கு பேர் என்னது? முற்றெச்சம். வள்ளி படித்தனள் என்பதில் படித்தனள் எவ்வாறாக வருகிறது? வினைமுற்றாக வருகிறது. அப்போ வள்ளி படித்தனளுக்கு அப்புறம் ஒரு மகிழ்ந்தால் வரும்போது அது என்னவா மாற்றுறது? முற்றெச்சமாக மாறுகிறது. முற்றெச்சம் எதை தொடர்ந்து வரும்? மற்றொரு வினைமுற்றை தொடர்ந்து வரும். பெயரெச்சம் எதை கொண்டு முடியும்? பெயர் சொல்லை கொண்டு முடியும். வினையெச்சம் எதை கொண்டு முடியும்? வினைமுற்றை கொண்டு முடியும். எழுதி வந்தான் தெரிநிலை வினையெச்சம். மெல்ல வந்தான் குறிப்பு வினையெச்சம். வள்ளி படித்தனள் மகிழ்ந்தாள். படித்தனள் முற்றெச்சம். அடுத்து பாருங்க, நம்ம இப்போ இது வரைக்கும் எச்சம் பார்த்தோமா? அடுத்து நிறுத்தக்குறிகள். இது இலக்கணம் கிடையாது, இது என்ன கொடுத்துருக்காங்க? புக் பேக் எக்ஸசைஸில் கொடுத்துருக்காங்க. நிறுத்தற்குறிகளை பற்றி பார்த்துக்கலாம். எழுத்திலும் கருத்திலும் தெளிவை ஏற்படுத்த பயன்படும் குறிகள் தான் நிறுத்தற்குறிகள். இதவே உங்களுக்கு ஒன்வேர்டாக கேட்கலாம். எழுத்திலும் கருத்திலும் தெளிவை ஏற்படுத்தும் பயன்படும் குறிகள் நிறுத்தற்குறிகள். ஃபஸ்ட்டு பாருங்கள், தமிழில் முக்கிய நிறுத்தற்குறிகள் பாருங்கள். காற்புள்ளி, அரைப்புள்ளி, முக்காற்புள்ளி, முற்றுப்புள்ளி, வினாக்குறி, வியப்புக்குறி, ஒற்றை மேற்கோள் குறி, இரட்டை மேற்கோள் குறி. இப்போ காற்புள்ளினா என்னது? கமா. அரைப்புள்ளினா செமிகாலன். முக்காற்புள்ளினா டபுள் டாட் வைப்போம்ல அது. முற்றுப்புள்ளி டாட்டு. வினாக்குறி கொஸ்டின் மார்க். வியப்புக்குறி எக்ஸ்பிளனேஷன் மார்க். ஒற்றை மேற்கோள் குறி அப்பாஸ்ட்ரபி. இரட்டை மேற்கோள் குறி அதுவும் என்னது? டபுள் அப்பாஸ்ட்ரபி போடுறது. சரிங்களா? இது எங்கெங்கெல்லாம் வரும் அப்படிங்கிறத பார்க்கலாம். காற்புள்ளி கமா எங்கெங்கெல்லாம் வரும்? பொருட்களை எண்ணும் இடத்தில்,
கடிதத்தில் விழிக்கு முன், அதாவது நம்ம அம்மா, அன்புள்ள மாமா அப்படி போடுவோம்னா அந்த இடத்துல வினை எச்சங்களுக்கு பின், வினை எச்சங்கள் நல்லா பார்த்துக்கோங்க. காற்புள்ளி எங்கெங்கே வரும்? பொருட்களை எண்ணும் இடத்தில், கடிதத்தில் விழிக்கும் முன், வினை எச்சங்களுக்கு பின், அதாவது படித்து, செய்து, விளையாடி, அந்த மாதிரி வினை எச்சங்களுக்கு பின், மேற்கோள் குறிகளுக்கு முன், அதாவது நம்ம அப்பாஸ்ட்ரபி போடுறோம்னா அதுக்கு முன்னாடி உள்ள வார்த்தைக்கு பக்கத்தில் கமா போடணும். முகவரியில் இறுதி வரியை தவிர மற்ற வரிகளின் இறுதியில், நம்ம ஒரு அட்ரஸ் எழுதுகிறோம்னா லாஸ்ட்டாக தான் ஃபுல் ஸ்டாப் வைப்போம். அப்போ ஒவ்வொரு இதுக்கு இடையில என்ன செய்வோம்? கமா போட்டு தான் என்ன செய்வோம்? கம்ப்ளீட் பண்ணுவோம். சரிங்களா? அப்போ காற்புள்ளி எங்கெங்கே வரும்? பொருட்களை எண்ணும் இடத்தில், கடிதத்தில் விழிக்கும் முன், வினையெச்சங்களுக்கு பின், மேற்கோள் குறிகளுக்கு முன், முகவரியில் இறுதி வரியை தவிர மற்ற வரிகளின் இறுதியில். ஓகேங்களா? நெக்ஸ்ட்டு அரைப்புள்ளி, ஒரே எழுவாயில் பல வாக்கியங்கள் தொடரும் இடத்தில், அதாவது ஒரு பேராகிராஃப் கொடுத்துருப்பாங்க, ஒரு பாய் பற்றி கொடுத்துருக்காங்கன்னா அந்த பாய் என்னென்ன செஞ்சான்? காலையில் எழுந்திரிச்சான், குளித்தான், சாப்பிட்டான், ஸ்கூலுக்கு போனால், திருப்பி வந்தான். அப்போ ஒவ்வொரு செயலாக நடக்கும். ஆனால் அந்த பாயை பற்றி மட்டும்தான், அந்த பாய் தான் எல்லாமே செஞ்சுருப்பான். அப்போ ஒரே எழுவாயில் பல வாக்கியங்கள் தொடரும் இடத்துல ஒவ்வொன்றும் என்ன செய்வோம்? அரைப்புள்ளி வைப்பாங்க. சரிங்களா? உடன்பாடு எதிர்மறை கருத்துக்களை ஒன்றாக கூறும் இடத்தில், அதாவது நம்ம என்ன செய்வோம்? உடன்பாடு எதிர்மறை கருத்துக்கள், அது உங்களுக்கு புரியுது இல்லை? உடன்பாடுனா சரிங்கிற மாதிரி ஒரு கருத்து, அதுக்கு ஆப்போனட் மாதிரி ஒரு கருத்து, ரெண்டு கருத்து ஒரே இடத்துல வருது அப்படின்னா அந்த இடத்துல என்ன பண்ணணும்? ஏன்னா கமா போடணும், அது அரைப்புள்ளி போடணும். நெக்ஸ்ட்டு முக்காற்புள்ளி, தொகை சொல்லை விரித்து கூறும் இடத்தில், இந்த பாருங்க, முத்தமிழ், நாற்றிசை, ஐநிலம், ஐம்பூதங்கள், அந்த மாதிரி தொகை சொல்லை விரித்து சொல்லுற இடத்துல நான் முக்காற்புள்ளி போடணும். சரிங்களா? அரைப்புள்ளி எங்கெங்கே வரும்? ஒரே எழுவாயில் பல வாக்கியங்கள் தொடரும் இடத்தில், உடன்பாடு எதிர்மறை கருத்துக்களை ஒன்றாக கூறும் இடத்தில். அடுத்து முக்காற்புள்ளி எங்கெங்கே வரும்? தொகை சொல்லை விரித்து கூறும் இடத்தில். எடுத்துக்காட்டு என்ன கொடுத்துருக்காங்க? முத்தமிழ், இயல், இசை, நாடகம். தொகை சொற்களில் என்னென்ன இருக்குது? நிறைய இருக்குது. இருதிணை, முப்பால், முப்பழம், முத்தமிழ், நாற்றிசை, ஐநிலம், ஐம்பூதங்கள், அந்த எல்லாமே என்னது? தொகை சொற்கள். அந்த தொகை சொற்களை விரித்து சொல்கிற இடத்துல எல்லாத்துலையும் என்ன வரும்? முக்காற்புள்ளி வரும். நெக்ஸ்ட்டு முற்றுப்புள்ளி, சொற்றொடரின் இறுதியில் முற்றுப்புள்ளி வரும். சரிங்களா? ஃபுல் ஸ்டாப். சொற்குறுக்கங்களுக்கு பின், அது என்ன சொற்குறுக்கங்கள்? அதாவது நம்ம அப்ரிவியேஷன் சொல்கிறோன்னா MBBS போடுறோம்ல, அந்த மாதிரி சொற்குறுக்கங்களுக்கு பின் என்ன வரும்? முற்றுப்புள்ளி வரும். பெயரின் தலைப்பெழுத்திற்கு பின், அதாவது நம்ம இனிஷியல் போடுறோம்னா அந்த இடத்துல ஃபுல் ஸ்டாப் வரும். சொற்றொடரின் இறுதியில் சொற்குறுக்கங்களுக்கு பின், பெயரின் தலைப்பெழுத்திற்கு பின், இங்கெல்லாம் என்ன வரும்? முற்றுப்புள்ளி வரும். நெக்ஸ்ட் பாருங்க, வினாக்குறி, வினா பொருளை உணர்த்தும் வாக்கியத்தின் இறுதியில், அதாவது நம்ம ஒரு கேள்வி எழுப்புகிறோம், அந்த கேள்வி எழுப்பி அந்த சென்டென்ஸ் முடிகிற இடத்துல என்ன போடுறோம்? வினாக்குறி போடுறோம். எடுத்துக்காட்டு பாருங்கள், சேக்கிழார் எழுதிய நூல் எது? அந்த இடத்துல என்னது? ஒரு வினா பொருளை உணர்த்துது, அந்த இடத்துல என்னது? வினாக்குறி போடணும். சரிங்களா? அப்போ வினாக்குறி எதில் போடணும்? வினா பொருளை உணர்த்தும் வாக்கியத்தின் இறுதியில் போடணும். நெக்ஸ்ட்டு வியப்புக்குறி, மகிழ்ச்சி, வியப்பு, அச்சம், அவலம், இரங்கல் ஆகிய உணர்ச்சிகளை வெளிப்படுத்த பயன்படுவதுதான் வியப்புக்குறி. சரிங்களா? எடுத்துக்காட்டு பாருங்க, தமிழின் இனிமைதான் என்னே, இந்த இடத்துல மகிழ்ச்சியாக சொல்கிற இடத்துல என்ன சொல்கிறோம்? வியப்புக்குறி போடுறோம். பாம்பு, இது ஒரு அச்சத்தால் சொல்கிறது, இந்த இடத்துலையும் ஒரு வியப்புக்குறி போடுறோம். அந்தோ இயற்கை அழிகிறதே, இது ஒரு அவலத்தை சொல்கிறது, அந்த இடத்துலையும் பயன்படுத்துகிறோம், வியப்புக்குறி பயன்படுத்துகிறோம். அப்போ வியப்புக்குறி எங்கெங்கெல்லாம் பயன்படுத்தணும்? மகிழ்ச்சி, வியப்பு, அச்சம், அவலம், இரங்கல் ஆகிய உணர்ச்சிகளை பயன்படுத்த இடத்துலலாம் என்ன போடணும்? வியப்புக்குறி போடணும். நெக்ஸ்ட்டு ஒற்றை மேற்கோள் குறி. சரிங்களா? இதை பாருங்கள், தனி சொல்லை விளக்கி காட்டும் போது பயன்படுத்தப்படுகிறது. அதாவது ஒரு பேராகிராஃப் எழுதும்போது அந்த இடத்துல யாரை பற்றியாவது ஒரு புக்கை பற்றியோ இல்லை ஒரு மலையை பற்றியோ அது ஸ்பெசிஃபிக்காக சொல்லும்போது அதை மட்டும் என்ன சொல்லுவோம்? அப்பாஸ்ட்ரபி போட்டு, அது என்னது? ஒற்றை. சரியா? ஒன்று அப்பாஸ்ட்ரபி தான் போடுவோம். அந்த மாதிரி போட்டு விளக்கி துண்டாக காட்டணும் அப்படிங்கிறக்காக போடுவோம். பார்த்தீங்களா? அதுதான் ஒற்றை மேற்கோள் குறி.
இரட்டை மேற்கோளுக்குள் மற்றொரு கூற்று வந்தால் பயன்படுத்தப்படும். அதாவது ஏற்கனவே நம்ம இரட்டை மேற்கோள் குறி போட்டு ஒரு சென்டென்ஸ் எழுதிக்கிட்டு இருக்கோம். அந்த இடத்துல அதை விட இன்னும் ஸ்பெஷலாக ஒரு சென்டென்ஸ் கொடுக்குறோம் அப்படிங்கப்போ அந்த இடத்துல ஒற்றை மேற்கோள் குறி. ஆக்சுவலாக வெளியில் என்ன இருக்குது, இரட்டை மேற்கோள் குறி இருக்குது. மறுபடியும் உள்ளே வந்து மறுபடியும் இரட்டை மேற்கோள் குறி போடக்கூடாது. அதனால் அந்த இடத்துல ஒற்றை மேற்கோள் குறி போடுறோம். சரிங்களா? அப்போ ஒற்றை மேற்கோள் குறி எதுலலாம் வருது? தனிச்சொல்லை விளக்கி காட்டும் போது இரட்டை மேற்கோளுக்குள் மற்றொரு கூற்று வந்தால் இந்த இடத்துலலாம் என்ன போடணும்? ஒற்றை மேற்கோள் குறி போடணும். நெக்ஸ்ட்டு இரட்டை மேற்கோள் குறி எங்கெங்கெல்லாம் போடணும்? நேர்கூற்றுகளில், அதாவது டைரக்ட் ஸ்பீச். இந்த டைரக்ட் ஸ்பீச்சிலலாம் என்ன பண்ணணும்? கமா போட்டு அதுக்கப்புறம் இன்னும் கொட்டேஷன் மார்க் போட்டு தான் போடுவோம். நெக்ஸ்ட்டு செயல் அடிகள் அல்லது பொன்மொழிகளை குறிப்பிட. நம்ம பாடல் ஒரு பேராகிராஃப் எழுதிட்டு இருக்கோம், ஒரு எஸ்ஸே எழுதிட்டு இருக்கோம்னா அதில் ஒரு பாடல் எழுதுகிறோம், ஒரு ப்ராவர்ப் எழுதுகிறோம்னா அந்த இடத்துல என்ன செய்யணும்? இரட்டை மேற்கோள் குறி யூஸ் பண்ணணும். நெக்ஸ்ட்டு நிறுத்தற்குறி, அதனுடைய பயன்பாடு உங்களுக்கு ஷார்ட் ஃபார்மில் கொடுத்துருக்கேன். கார்புள்ளி, எண்ணல், விழி, வினையச்சம், முகவரி இந்த இடத்துலலாம் பயன்படுத்தப்படுகிறது. அரைப்புள்ளி, ஒரே எழுவாய், உடன்பாடு, எதிர்மறை இந்த இடத்துலலாம் அரைப்புள்ளி பயன்படுத்துகிறோம். முக்காற்புள்ளி, தொகைச்சொல்லை விரித்தல் அந்த இடத்துல முக்காற்புள்ளி பயன்படுத்துகிறோம். முற்றுப்புள்ளி, வாக்கிய முடிவு, சுருக்கம், தலைப்பெழுத்து இதில் எல்லாம் என்ன படுத்துகிறோம்? முற்றுப்புள்ளி பயன்படுத்துகிறோம். வினாக்குறி, வினா வாக்கியத்தில் பயன்படுத்துகிறோம். வியப்புக்குறி, மகிழ்ச்சி, வியப்பு, அச்சம், அவலம், இரங்கல் இந்த இடத்துல உணர்ச்சிகளை வெளிப்படுத்தக்கூடிய இடத்துல எல்லாம் வியப்புக்குறி யூஸ் பண்ணுறோம். அடுத்து ஒற்றை மேற்கோள் குறி, தனிச்சொல் மேற்கோளுக்குள் ஒரு மேற்கோள் அப்படி வரும்போது என்ன சொல்ல? ஒற்றை மேற்கோள் குறி யூஸ் பண்ணுறோம். இரட்டை மேற்கோள் குறி நேர்கூற்று, செய்யுள், பொன்மொழி இந்த இடத்துல எல்லாம் என்ன வருது? இரட்டை மேற்கோள் குறி பயன்படுத்துகிறோம். ஓகேங்களா? நெக்ஸ்ட் பாருங்கள். தொடர் வகைகள். தொடர்கள் பொருள் அடிப்படையில் எத்தனை வகைப்படும்? 4 வகைப்படும். செய்தி தொடர், வினாத்தொடர், விளைவு தொடர், உணர்ச்சி தொடர். என்னென்ன தொடர் இருக்கு? செய்தி தொடர், வினாத்தொடர், விளைவு தொடர், உணர்ச்சி தொடர். பார்க்கலாம். செய்தி தொடர் ஒரு செய்தியை தெளிவாக கூறும் தொடர் செய்தி தொடர். அதாவது இங்கிலீஷில் ஸ்டேட்மெண்ட் அப்படின்னு சொல்கிறாங்க. ஒரு செய்தியை தெளிவாக கூறும் தொடர் செய்தி தொடர். ஃபார் எக்ஸாம்பிள், கரிகாலன் கல்லணையை கட்டினான் இது வந்து ஒரு செய்தி தொடர். நெக்ஸ்ட்டு வினா தொடர் பாருங்கள். ஒருவரிடம் ஒன்றை வினவுவதாக அமைந்த தொடர் வினா தொடர். சரிங்களா? ஒருத்தங்கிட்ட நம்ம ஒரு கொஸ்டின் கேட்குறோம், ஒரு டவுட்டு கேட்குறோம், அதெல்லாம் என்னது? வினா தொடர். சிலப்பதிகாரத்தை இயற்றியவர் யார்? இது எந்த வகை தொடர்? வினா தொடர். சரிங்களா? ஒரு செய்தியை தெளிவாக கூறும் தொடர் செய்தி தொடர். ஒருவரிடம் ஒன்றை வினவுவதாக அமைந்த தொடர் வினா தொடர். நெக்ஸ்ட்டு விளைவு தொடர். ஏவல், வேண்டுதல், வாழ்த்துதல், வைதல் ஆகிய பொருட்களில் வரும் தொடர் விளைவு தொடர். ஏவல், வேண்டுதல், வாழ்த்துதல், வைதல் ஆகிய பொருட்களில் வரும் தொடர் விளைவு தொடர். விளைவு தொடர் எந்த 4 பொருட்களில் வரும் அப்படின்னு கொஸ்டின் கேட்கலாம். கேட்டால் என்ன எழுதுறோம்? ஏவல், வேண்டுதல், வாழ்த்துதல், வைதல். அப்போ ஏவல் அப்படின்னா என்னது? இளமையில் கல், நம்மள ஒரு கட்டளையிடுற சொல். சரிங்களா? இளமையில் கல் இது வந்து ஒரு ஏவல் விளைவு தொடர் தான். உங்கள் திருக்குறள் நூலை தருக இது வந்து ஒரு வேண்டுதல், ரெக்வஸ்ட். உங்கள் திருக்குறள் நூலை தருக ஒரு ரெக்வஸ்ட் கேட்குறது. உழவு தொழில் வாழ்க இங்கே வாழ்த்துறாங்க. சரிங்களா? நெக்ஸ்ட்டு கல்லாமை ஒழிக இங்கே வந்து என்ன செய்கிறாங்க? கல்லாமல் இருக்கிறது தப்பு அப்படின்னு சொல்லி என்ன செய்கிறாங்க? அதை வைறாங்க. சரிங்களா? இளமையில் கல், உங்கள் திருக்குறள் நூலை தருக, உழவு தொழில் வாழ்க, கல்லாமை ஒழிக. இங்கெல்லாம் என்னென்ன வருது? ஏவல், வேண்டுதல், வாழ்த்துதல், வைதல். இந்த 4 பொருட்களில் வருவது என்னது? விளைவு தொடர். ஏற்கனவே தொடர் எத்தனை வகை பார்த்தோம்? 4 வகை பார்த்தோம். செய்தி தொடர், வினா தொடர், விளைவு தொடர். இனி அடுத்ததாக என்ன பார்க்க போகிறோம்? உணர்ச்சி தொடர். உணர்ச்சி தொடர்னா என்ன? உவகை, அழுகை, அவலம், அச்சம், வியப்பு போன்ற உணர்ச்சிகளை உணர்த்தும் தொடர் உணர்ச்சி தொடர். அடடா, என் தங்கை பரிசு பெற்றாள் இது எவ்வகை தொடர்? உவகை, சந்தோஷமாக சொல்கிற இடம். சரியா? புலி வருகிறது இது என்ன தொடர்? ஒரு அச்சப்பட்டு சொல்கிறது. சரிங்களா? அச்சம் வகையை சார்ந்த உணர்ச்சி தொடர். பழந்தமிழ் இலக்கியங்கள் பல அழிந்து விட்டனவே இது வந்து ஒரு அவலத்தை குறிக்கிறது. சரிங்களா? இதுவும் ஒரு உணர்ச்சி தொடர். மலையின் உயரம்தான் என்னே இது வந்து ஒரு வியப்பு. நம்ம பார்க்குற ஒரு மலை இவ்வளோ உயரமாக இருக்கா அப்படின்னு இது வந்து ஒரு வியப்பு உணர்ச்சி தொடர். அப்போ உணர்ச்சி தொடர் எது எதெல்லாம் வரும்? உவகை, அழுகை, அவலம், அச்சம், வியப்பு போன்ற உணர்ச்சிகளை உணர்த்தும் தொடர் உணர்ச்சி தொடர்.
நெக்ஸ்ட் இணை சொற்கள் என்ன? இணை சொற்கள் பொருளுக்கு வலுவூட்ட இணையாக வரும் சொற்கள் தான் இணை சொற்கள். இணை சொற்களின் வகைகள் எத்தனை? 3 வகை. நேரிணை, எதிரிணை, செரி இணை. நேரிணைனா என்ன? ஒரே பொருளை தரும் இணை சொற்கள். 2 சொல்லுமே ஒரே மீனிங்கை தான் தரும். சரிங்களா? சீரும் சிறப்பும், பேரும் புகழும், இது 2மே நேரிணை சொற்கள் தான். சரியா? நேரிணை சொற்களுக்கு எடுத்துக்காட்டு என்னது? சீரும் சிறப்பும், பேரும் புகழும். நெக்ஸ்ட் எதிரிணை. எதிரெதிர் பொருளை தரும் இணை சொற்கள் எதிரிணை. இரவு பகல், உயர்வு தாழ்வு, இதெல்லாம் என்னது? எதிரெதிர் ஆப்போசிட் மீனிங் தரும். சரிங்களா? செரி இணை. பொருளின் செறிவை குறிக்கும் இணை சொற்கள் செரி இணை. பச்சை பசேல், அதாவது அந்த பொருளை வந்து என்ன இன்னும் மிகைப்படுத்தி சொல்கிறாங்க. பச்சை பசேல், வெள்ளை வெளேர், இது என்னது? செரி இணைக்கு எடுத்துக்காட்டு. நெக்ஸ்ட்டு நிரப்புக பாருங்க. சான்றோர் என்பவர் கல்வி கேள்விகளில் சிறந்தவர் ஆவர். ஆற்று வெள்ளம் மேடு பள்ளம் பாராமல் ஓடியது. இசைக்கலைஞர்கள் போற்றி புகழப்பட வேண்டியவர்கள். தமிழ் இலக்கியங்களின் பெருமைக்கு ஈடு இணை இல்லை. திருவிழாவில் யானை ஆடி அசைந்து வந்தது. இதெல்லாம் என்னது? நம்ம இணை சொற்கள் தான். நேரிணையும் இருக்குது, இதில் என்னது? எதிரிணையும் இருக்குது, செரி இணையும் இருக்குது. நெக்ஸ்ட் பாருங்க, தொடர் வகைகள். தொடர் வகையில் ஏற்கனவே என்ன பார்த்தோம்? செய்தி தொடர், வினாத்தொடர், விளைவு தொடர், உணர்ச்சி தொடர். இதெல்லாம் என்ன சொல்லணும்? ஜஸ்ட் நம்ம ஒரு டாபிக் கொடுத்தோம்னா அது எண்டு முடியல வந்து ரீகால் பண்ணுற மாதிரி. சரிங்களா? செய்தி தொடர் என்னது? செய்தியை தெரிவிக்கும். வினாத்தொடர் வினாவை கேட்கும். விளைவு தொடர் ஏவல், வேண்டுதல், வாழ்த்துதல், வைதல், இந்த பொருட்களை எல்லாம் உணர்த்தும். உணர்ச்சி தொடர் உவகை, அச்சம், அவலம், வியப்பு, இந்த உணர்ச்சிகளை வெளிப்படுத்தும் தொடர் உணர்ச்சி தொடர். நெக்ஸ்ட் இணைச்சொற்கள் என்ன பார்த்தோம்? 3 வகைகள். நேரிணை, எதிரிணை, செரி இணை. நேரிணைனா ஒரே பொருள் தரும். எதிரிணை எதிரெதிர் பொருளை தரும். செரி இணை பொருளின் செறிவை தரும். நெக்ஸ்ட்டு வினையால் அமையும் தொடர்கள் பாருங்க. வினையால் அமையும் தொடர்கள் 4 வகைப்படும். தன்வினை, பிறவினை, செய்வினை, செயப்பாட்டு வினை. சரிங்களா? அப்போ வினையால் அமையும் தொடர்கள் எத்தனை வகைப்படும்? 4 வகைப்படும். ஃபர்ஸ்ட் என்னது? தன்வினை பார்க்கலாம். எழுவாய் ஒரு வினையை தானே செய்பவர். சரியா? எழுவாய் ஒரு வினையை தானே செய்வது தன்வினை. தன்வினையில் செயலின் பயன் யாரை சேரும்? செய்பவரை சேரும். செல்வி கடலை கண்டாள். இது எது? செல்வி கடலை பார்த்துருக்கா. இது வந்து அவளை பற்றி மட்டும்தான் சொல்லுது. அப்போ தன்வினை தொடர். தன்வினையில் செயலை செய்பவர் யார்? எழுவாய். தன்வினையில் செயலை செய்பவர் யார்? எழுவாய். மறுபடியும் ரீட் பண்ணுறேன். தன்வினை எழுவாய் ஒரு வினையை தானே செய்வது தான் தன்வினை. தன்வினையில் செயலின் பயன் யாரை சேரும்? செய்பவரை சேரும். தன்வினையில் செயலை செய்பவர் யார்? எழுவாய். அதுக்கு எடுத்துக்காட்டு என்னது? செல்வி கடலை கண்டாள். இது என்னது? தன்வினை தொடர். நெக்ஸ்ட் பிறவினை பாருங்க. எழுவாய் ஒரு வினையை பிறரை செய்ய வைப்பது தான் பிறவினை. சரியா? ஒரு எழுவாய் சப்ஜெக்ட் இருக்கு, அது வந்து என்ன செய்யும்? ஒரு செயலை அடுத்தவங்களை செய்ய வைக்கிறது தான் என்னது? பிறவினை. பிறவினையில் செயலின் பயன் யாரை சேரும்? பிறரை சேரும். செல்வி கடலை காண்பித்தாள். கண்டால் வேற, காண்பித்தால் வேற. அப்போ கண்டால் வந்து அது தன்வினை, காண்பித்தால் வந்து மற்றவங்களுக்கு காட்டுறாங்க, அப்போ அது வந்து பிறவினை. செல்வி கடலை காண வைத்தாள், இதுவும் பிறவினை தொடர் தான். சரிங்களா? நெக்ஸ்ட் பாருங்க. தன்வினை பிறவினை பாருங்க. திருந்து திருத்து, ஓடு ஓட்டு, நட நடத்து, உருள் உருட்டு. அப்போ என்னது? தன்வினைக்கும் பிறவினைக்கும் வித்தியாசத்தை பார்த்துக்கிட்டிங்களா? இப்போ நெக்ஸ்ட் செய்வினை பார்க்க போகிறோம். செய்பவரை முதன்மைப்படுத்தும் வினை செய்வினை. இந்த செய்வினையில் அமைப்பு எப்படி இருக்குன்னா, ஒரு எழுவாய் இருக்கும், அடுத்து செய்யப்படும் பொருள் இருக்கும், அடுத்து பயனிலை இருக்கும். அதாவது சப்ஜெக்ட், வெர்பு, ஆப்ஜெக்ட் இருக்கும். எழுவாய், செய்யப்படும் பொருள், பயனிலை, இதுதான் செய்வினை. இந்த செய்வினையில் வேற என்ன வரும்? 2ஆம் வேற்றுமை உறுப்பு வெளிப்படையாக வரும். ஐ. சரி, 2ஆம் வேற்றுமை உறுப்பு என்னது? ஐ. எக்ஸாம்பிள் பாருங்க. கயல்விழி கதையை படித்தாள். அப்போ செய்வினையில் என்ன வரும்? 2ஆம் வேற்றுமை உறுப்பு வெளிப்படையாக வரும். அதில் என்ன அமைப்பில் இருக்கும்? எழுவாய், செய்யப்படும் பொருள், பயனிலை, இந்த அமைப்பில் தான் இருக்கும். செய்பவரை முதன்மைப்படுத்துவது என்னது? செய்வினை. அடுத்து செயப்பாட்டு வினை பார்க்கலாமா? செயப்பாட்டு வினை செய்யப்படும் பொருளை முதன்மைப்படுத்தும் வினை. இதில் அமைப்பு எப்படி இருக்குன்னா, முதலே வெர்பு வந்துடும். செய்யப்படும் பொருள் எழுவாய்
பயனிலை. சரிங்களா? செய்யப்பட்டு பொருள் எழுவாய் பயனிலை. இதில் மூன்றாம் வேற்றுமை உருபான ஆள் வரும். அங்கே செய்வினையில் இரண்டாம் வேற்றுமை உருபு ஐ வரும். இங்கே செய்யப்பாட்டு வினையில் மூன்றாம் வேற்றுமை உருபு ஆள் வரும். இதில் இன்னொன்று எக்ஸ்ட்ரா என்ன வரும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, செய்யப்பாட்டு வினையில் பயனுலையுடன் படு பட்டது அப்படிங்கிற துணை வினைகள்லாம் வரும். சரிங்களா? துணை வினைகள் செய்யப்பாட்டு வினையில் முதன்மை செய்யப்படு பொருள் இருக்கும், எக்ஸ்ட்ராவும் என்னது துணை வினையும் வரும். மூன்றாம் வேற்றுமை உருபு ஆளும் வரும். எடுத்துக்காட்டு பாருங்க, கதை கயல்விழியால் படிக்கப்பட்டது. அந்த படு பட்டதுங்கிற துணை வினைகள் வரும். சரிங்களா? இதில் ஆள் அப்படிங்கிறது கயல்விழியால், அந்த மூன்றாம் வேற்றுமை உருபு வந்திருக்கு. அப்போ செய்யப்பாட்டு வினையில் என்ன வரும்? செய்யப்படு பொருளை முதன்மைப்படுத்தும் வினை செய்யப்பாட்டு வினை. இதில் அமைப்பு எப்படி இருக்கும்? செய்யப்படு பொருள் எழுவாய், அதுக்கப்புறம் தான் பயனிலை வரும். மூன்றாம் வேற்றுமை உருபு ஆள் வரும். செய்யப்பாட்டு வினையில் பயனுடையுடன் படு பட்டது போன்ற துணை வினைகள் வரும். எடுத்துக்காட்டு, கதை கயல்விழியால் படிக்கப்பட்டது. நெக்ஸ்ட்டு தன்வினை பிறவினை செய்வினை செய்யப்பாட்டு வினை. இது ஒரு ஷார்ட் ஃபார்மாக கொடுத்துருக்கு. எழுவாய் தானே செயலை செய்யும், அது தன்வினை. செயலின் பயனை செய்பவரையே சேரும், அதுவும் தன்வினை. பிறவினைன்னு எடுத்துக்கிட்டேன்னா, எழுவாய் பிறரை செயலை செய்ய வைக்கும், செயலின் பயன் பிறரை சேரும், இது என்னது? பிறவினை. நெக்ஸ்ட் செய்வினை பாருங்க, செய்பவர் தான் முதன்மையாக இருக்கணும். இதில் அமைப்பு சென்டென்ஸ் அமைப்பு எப்படி இருக்கும் அப்படின்னா, எழுவாய் செய்யப்படு பொருள் பயனிலை, இந்த ஆர்டர் படி தான் இருக்கும். செய்யப்பாட்டு வினைன்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா, செய்யப்படு பொருள் தான் அங்கே முதன்மையாக இருக்கும். இதில் ஆர்டர் எப்படி வரும்னா, செய்யப்படு பொருள் தான் ஃபஸ்ட்டு வரும், அடுத்து தான் எழுவாய், அதுக்கடுத்து தான் பயனிலை. இதில் ஆளுங்கிற வேற்றுமை உருபு வரும், படு பட்டது துணை வினைகள் வரும். செய்வினையில் என்னது? இரண்டாம் வேற்றுமை உருபு ஐ வரும். சரிங்களா? நெக்ஸ்ட்டு மரபு சொற்கள். தமிழில் பழங்காலம் முதல் பின்பற்றப்படும் சொல் வழக்குகள் மரபு சொற்கள். மரபு சொற்களின் வகைகள் அப்படின்னு பார்த்துக்கிட்டிங்கன்னா, எத்தனை வகைகள் இருக்கு? 3 வகைகள் இருக்கு. ஒலி மரபு, தொகை மரபு, வினை மரபு. ஒலி மரபு பார்த்துக்கலாமா? ஆந்தை அலரும், குயில் கூவும், மயில் அகவும், காகம் கரையும், கோழி கொக்கரிக்கும், கிளி பேசும், சேவல் கூவும், புறா குணுகும், கூகை குளரும். ஒளிமரபு பாருங்க, ஆந்தை அலரும், குயில் கூவும், மயில் அகவும், காகம் கரையும், கோழி கொக்கரிக்கும், கிளி பேசும், சேவல் கூவும், புறா குணுகும், கூகை குளரும். நெக்ஸ்ட் தொகை மரபு பாருங்க, மக்கள் கூட்டம், ஆ நிறை, ஆட்டு மந்தை. சரிங்களா? ஆட்டு கூட்டத்தை மந்தைன்னு சொல்கிறாங்க, பசுக்களோட கூட்டத்தை நிறைன்னு சொல்கிறாங்க, மக்களோட கூட்டத்தை கூட்டம்னே சொல்கிறாங்க. இது தொகை மரபு. இன்னும் நிறையா இருக்குது. 8th ஸ்டாண்டர்டில் இந்த லெசனில் இவ்வளோ தான் கொடுத்துருக்காங்க. அடுத்து போக போக ஒவ்வொரு லெசன்லையும் பார்க்கலாம். வினை மரபு பாருங்கள், சோறு உண், தண்ணீர் குடி, பால் பருகு, பூ கொய், இலை பறி, முறுக்கு தின், சுவர் எழுப்பு, கூடை முடை, பானை வனை. இதெல்லாம் என்னது? வினை மரபு. மறுபடியும் ரீட் பண்ணுறேன். சோறு உண், தண்ணீர் குடி, பால் பருகு, பூ கொய், இலை பறி, முறுக்கு தின், சுவர் எழுப்பு, கூடை முடை, பானை வனை. இதெல்லாம் வினை மரபு. நெக்ஸ்ட் பாருங்க, மரபு தொடர்கள். சரிங்களா? கொடி கட்டி பறத்தல், அதுக்கு என்ன மீனிங்? புகழ்பெற்று விளங்குதல். அவசர குடுக்கை, எண்ணி செயல்படாமை. ஆயிரங்காலத்து பயிர், நீண்ட காலமாக இருப்பது. கல்லில் நார் உரித்தல், இயலாத செயல். கம்பி நீட்டுதல், விரைந்து வெளியேறுதல். காணல் நீர், இருப்பது போல் தோன்றும் ஆனால் இருக்காது. கண்ணை மூடிக்கொண்டு ஆராய்ந்து பாராமல். அதாவது நம்ம ஒரு செயலை செய்கிறத அவங்க மறைமுகமாக சொல்கிறது. புகழ்பெற்று விளங்குறவங்க என்ன சொல்லுவாங்க? கொடிகட்டி பறக்காங்க அப்படின்னு சொல்லுவாங்க. எதையுமே நம்ம எண்ணி டக்குன்னு யோசிக்காமல் செய்கிறது பேர் தான் அவசர குடுக்கைன்னு சொல்லுவாங்க. சரிங்களா? கல்யாணத்தை நீண்ட காலமாக இருக்கிறதுனால தான் அது ஆயிரங்காலத்து பயிர் அப்படின்னு சொல்கிறாங்க. நம்மளால் செய்ய முடியாத செயல், அவன்கிட்ட எதுவுமே வாங்க முடியாதியா, அவங்ககிட்ட போய் வாங்குறது கல்லை நாரை உரிக்கிற மாதிரி அப்படின்னு இயலாத செயலை என்ன சொல்லுவாங்க? கல்லில் நாள் உரித்தன்னு சொல்லுவாங்க.
சரிங்களா. கம்பி நீட்டுதல், விரைந்து வெளியேறுதல் அப்படின்னா என்னது, ஒரு செயல் செஞ்சுக்கிட்டு இருக்கும்போது அவன் மேலே தான் தப்பு இருக்குது நம்ம சொல்லும் போதே அவன் என்ன செய்வான், கம்பி நீட்டிட்டு ஓடிடுவான். அதாவது விரைந்து வெளியிடுவான், நம்ம கண்டுபிடிச்சிடுவாங்க அப்படின்னு நினச்சி அவன் என்ன செய்வான், விரைந்து வெளியேறிடுவான். அதுக்கு பேர் தான் கம்பி நீட்டுதல். காணல் நீர், இருப்பது போல இருக்கும் ஆனால் இருக்காது, இதுக்கு பேர் தான் காணல் நீர். கண்ணை மூடிக்கொண்டு எதையுமே யோசிக்காமல் ஆராய்ஞ்சு பார்க்காம ஒரு செயலை செய்கிறாங்களா, அதுதான் கண்ணை மூடிக்கிட்டு இறங்கிட்டான் அப்படின்னு சொல்லுவாங்களா, அதுதான் என்னது, ஆராய்ந்து பாராமல். இதோட நம்மளுடைய என்னது 8th ஸ்டாண்டர்டுடைய 4வது இயலும் 5வது இயலும் முடிந்து விட்டது. அடுத்து வர இயல்களை நம்ம சீக்கிரமாக அடுத்த வீடியோவில் பார்க்கலாம். இது உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சவங்க கண்டினியூஸாக பார்க்குறீங்க அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பாருங்கள். நிறைய பேர் பார்க்குறீங்க ஆனால் சப்ஸ்கிரைப் பண்ணாமலே பார்க்குறீங்க. சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பார்த்தா எங்களுக்கும் ஒரு என்னது பூஸ்டர் கிடைச்ச மாதிரி இருக்கும். உங்களுக்கு என்ன தோணுது, இந்த வீடியோ நல்லா இருந்துச்சா நல்லா இல்லையா, ஒரு ஜஸ்ட் ஒரு லைக் ஆர் கமெண்ட். சப்ஸ்கிரைப் பண்ண நம்ம மக்கள் ஒரு லைக் பண்ணுங்கள் அல்லது கமெண்ட் பண்ணுங்கள். இது போதும். இது உங்கள் KR TNPSC.